ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மகர ராசி. ஸோ இந்த மகர ராசி அப்படின்னும்போது மகர ராசிக்கு வந்து 5ல் குரு இருக்குது. 5ல் குரு இருக்கும்போது வாழ்க்கைக்கு வளமான விஷயங்களை செய்யும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்கள் முதலாக வாழ்க்கையை துவங்குறவங்க அல்லது வந்து அச்சாரம் போடுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவோட ஜீவ சமாதிகளுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ பரிகாரங்களோ சங்கல்பமோ எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து செய்யக்கூடியதெல்லாம் குரு பெயர்ச்சி நாளில் அந்த விழாவில் கலந்துக்கிறது, குரு பெயர்ச்சி விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் நடக்கிற குரு பெயர்ச்சி விழாக்களாக இருக்கலாம், அல்லது அதற்குன்னு உரிய குரு தலங்கள் ஆலங்குடி, திட்டை, கோவிந்தவாடி போன்ற இடங்களில் நீங்கள் போய் கலந்துக்கிறது மிகுந்த சிறப்பு உண்டு பண்ணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்களாக பார்க்குறது விநாயகரோட வழிபாடு உங்களுக்கு குறிப்பாக ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். விநாயகரோட வழிபாடை நீங்கள் வந்து மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சுகக்கேடுகள் வராது. குறிப்பாக சங்கடகர சதுர்த்தியில் நடக்கிற அபிஷேகங்களில் அல்லது அபிஷேகம் கொடுக்குறதே நீங்களே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விநாயகருடைய வழிபாடில் பிள்ளையார்பட்டி போயிட்டு வரதோ அல்லது உச்சி பிள்ளையார் கோயில், திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போயிட்டு வரதோ உங்களுக்கு மிகுந்த சிறப்பை உண்டு பண்ணும். மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு வந்து அனுகூலமான இடத்துல தான் இருக்குது. ஸோ வந்து விநாயகர் வழிபாடே உங்களுக்கு மிகப்பெரிய நிறைவை உண்டு பண்ணக்கூடிய சக்தி படைச்சது. அது மட்டும் இல்லாமல் குருவோட ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. அதாவது தாத்தா சுவாமிகள், அப்பா சுவாமிகள், அது மாதிரி வந்து சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகர்ஷி ஆலயம், இந்த விசிறி சாமியார், ஸோ இவங்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வரதெல்லாம் உங்களுக்கு தாடிகார சுவாமிகள், இந்த மாதிரி வந்து ஜீவ சமாதிகள் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்களுடைய ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் வந்து போயிட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பு கூட்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து வளமான வாழ்க்கையை நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் இன்னும் நிறைய வளமான வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.